மொச்சக்கொட்டை, காஞ்ச மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஊற வச்சு ஃபார் சேஞ்சு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணலாம். இது வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையும் இந்த மொச்சக்கொட்டையும் போட்டு சாம்பார் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொரியல் மாதிரி கூட பண்ணலாம். வெங்காயம்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப நல்ல சத்துள்ள ஒரு உணவு இது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மொச்சக்கொட்டை, இது வந்து முளை வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் முளை வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு கேஸ் இருக்காது. முளை வந்துடுச்சுன்னா எதையுமே முளை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வாயு தொல்லை இருக்காது. ஸோ எந்த பெரிய இது பல்சஸும் நல்லா முளை கட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லது. அதோட ரொம்ப வந்து கேஸ் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் இது வர சேஞ்சு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணலாம். மொச்சக்கொட்டை தனியாக தான் வெங்காயம் போட்டு பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நல்ல நல்ல காய்கறிகளோடு போட்டு கூட பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் உடலுக்கு நல்லது. அட் எ டைமில் 2 சத்து கிடைக்கும் இல்லையா. முருங்கைக்கீரையோட இந்த மொச்சக்கொட்டை பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் முருங்கைக்கீரை சில பேருக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது. இல்லைன்னா பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம். ஆனால் ஃபார் சேஞ்ச் வந்து முளைக்கட்டின மொச்சக்கொட்டை சீசன் வரும் சில சமயம். ஆனால் இப்போ வந்து காஞ்ச இதை நைட்டே ஊற வச்சு அதையும் இதையும் போட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி, சால்ட்டு எல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். அளவாக சால்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதம், ரசம் இதோட எல்லாம் சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த மொச்சக்கொட்டை முருங்கைக்கீரை கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே சமையலில் வத்த மிளகா முதல்ல தாளிக்கணும். கடுகு ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே மருந்தாக நம்மளுக்கு பயன்படுறது. ஸோ அதனால் கடுகு வந்து உடம்புல இருக்கிற விஷத்தை எடுத்துரும். கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு சின்ன ப்ரோட்டீன் அடிஷன், அது ஃபார் டேஸ்ட் ஆல்சோ. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை போடுறோம். சின்ன வெங்காயம்தான் அளவில்லாத சக்தி கொண்டது இல்லையா. சின்ன வெங்காயம் கிருமி நாசினி. உங்கள் உடம்புக்குள்ளே ஏதாவது கிருமி வந்தால் கூட அதை தடுக்கும். அவ்வளோ நல்லது. இந்த அம்மை வந்தால் கூட எல்லாம் சின்ன வெங்காயத்தை வந்து தலைமாட்டுக்கு வச்சுருக்காங்க இல்லையா. உங்களுக்கு பழைய காலத்தில் அவ்வளோ அந்த காலத்தில் மெடிசன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இல்லாத போது எவ்வளோ ஒரு ப்ரிவென்ஷன், நம்ம வருமுன் காப்போனா மக்கள் செயல்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாம் சின்ன வெங்காயம் தினம் இப்போ ரொம்ப குப்பத்துக்கிட்ட பாவம் ரொம்ப டர்ட்டி சூழ்நிலையில் இருந்தால் கூட சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் அவங்க ஆரோக்கியம் பாவம் நல்லபடியாக இருக்குது. மித்தபடி எந்த சௌகரியமும் இல்லை அவளுக்கு. ஸோ இந்த உணவு சாப்பிட்றதுனால அவங்க ஓரளவுக்கு அவ்வளோ கெட்ட தண்ணி குடிக்கிறது பாவம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு யார் வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க. ஏழைகளுக்கு 1000 காரில் பவனி வந்துக்கிட்டு அவங்க குடும்பம் பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பழைய பணக்காரர்களாம் ஒரு தன்னை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேருக்கு
உதவிகள் செய்தால் கூட சௌகரியம். ரொம்ப ரொம்ப வசதி படைத்தவங்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவா இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஒரு நல்ல தண்ணீர், சுகாதாரமான சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்களாக பிறந்தவா. ஸோ அவளுக்கும் சகல சௌகரியமும் இந்த பண்ணி கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். தங்களை சுற்றி இருக்கிறவளுக்கு ஹெல்ப் பண்ணாலே அப்படியே ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப் பண்ணால் உலகமே சுபிட்சமாக நல்லா நம்ம வேண்டிக்கிறோம். அதே மாதிரி உதவியும் செய்யணும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த மொச்சக்கொட்டையும் இதுவும் வேக வச்சு வச்சுருக்கோம். நம்ம உப்பு போட்டு கூட வேக வச்சுட்டோம். ஸோ இது உங்களுக்கு மொச்சக்கொட்டை கறி பண்ணுவீங்க, அதோட கொஞ்சம் அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து போடலாமா அப்படின்லாம் டவுட் வரும். நல்லாயிருக்கும். போட்டு பொரியல் செஞ்சு அது ஒரே நாளில் உங்களுக்கு எவ்வளோ சத்து கிடைக்கிறது பாருங்கள். இந்த மொச்சக்கொட்டையில் ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது. முருங்கைக்கீரையில் என்ன இருக்குது? கால்சியம், அயர்ன் எல்லாம் இருக்குது. சின்ன வெங்காயம் கிருமி நாசினியாக பயன்படுறது. நல்லா சாம்பார், பொரியல், சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்தல் குழம்பு, எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இது. கொஞ்சமாக அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல், ஆக்சுவலாக இது வேக வச்ச தண்ணியெல்லாம் வச்சு ரசமெல்லாம் பண்ணலாம். ரசத்துக்கு குழம்புக்கெல்லாம் விடலாம். ஸோ இதில் தேங்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நிறையா தேங்காய் போட்டு சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. இந்த மொச்சக்கொட்டையிலேயே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுட்டோம். அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் கேஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் இது நம்ம முளைக்கட்டி இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சும்மா சாம்பிள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இன்னும் கூட நிறையா இந்த கீரை, முருங்கைக்கீரையாக போட்டுக்கலாம். இது ஒரு காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் வெங்காயத்தோட. இது உணவே மருந்து. உங்களுக்கு அட் அ டைமில் உங்களுக்கு பாருங்கள், இதை நல்லா ஒரு பவுல் நிறையா அப்படியே சாப்பிட்டு பெரிய டம்ளரில் சீரக பொடி போட்ட மோர், பட்டர் மில்க் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட போதும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பெஸ்ட்டு. அந்த மாதிரிலாம் நம்ம உணவை கொஞ்சம் மாற்றிக்கணும். ப்ரோட்டீன் உணவு அதிகமாக சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிடணும். ஓகேயா? இதுலேயே சாதம் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், நெய் விட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி உணவையே மருந்தாக நல்ல சத்து கிடைக்கிற மாதிரி பண்ணி ஒவ்வொரு வேளையும் நீங்கள்லாம் சாப்பிடணும். உடல் தான் கோவில், அதை காப்பாற்றணும்ல. அதில் இருக்கிற தெய்வம் தான் நம்மளோட ஆன்மா. ஸோ நல்ல உணவுகள், சுத்தமான உணவுகளை சாப்பிட்டு நம்மளோட கடைசி வரைக்கும் நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களை படைச்சிருக்காரு கடவுள். ஸோ அதை பயன்படுத்தணும். ஒரே உணவு இட்லி தோசை, யாரை கேட்டாலும் ஈஸியாக மாவரைச்சிருக்கிறாங்க. ஒரு வாரம் இட்லி தோசை இட்லி தோசை இட்லி தோசை. அந்த மாதிரி இல்லை, வேறு உணவுகள். இந்த மாதிரி விதவிதமாக எத்தனை இந்த மொச்சக்கொட்டை இருக்குது, தட்டைப்பயிறு இருக்குது, பச்சைப்பயிறு இருக்குது, கொத்துக்கடலை இருக்குது, கொள்ளு இருக்குது. எல்லாத்தையும் முளை கட்டி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தானியம் அதே மாதிரி வேறு இந்த பல்சஸ் எல்லாம் போட்டு விதவிதமாக செய்யுங்க. எப்போவும் இட்லி தோசை கத்திரிக்காய் சட்னி இது மட்டும் பண்ணக்கூடாது. விதவிதமாக ஒரு உணவு, ஒரு நாள் ஒரு உணவு சாப்பிட்டோம்னா அந்த டேர்ன் 21 நாள் கழித்து தான் அது ரிப்பீட் ஆகணும். அது வரைக்கும் நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. சோம்பல் படாமல் யோசனை பண்ணி தினம் ஒவ்வொரு சீடை வேக வச்சு, சியா சீடு இது நிறைய இப்போல்லாம் விழிப்புணர்வு நிறையா வந்துடுது. அந்த மாதிரிலாம் விதவிதமாக சாப்பிட்டு உடலை நல்லா பாதுகாக்கணும். ஹெல்த்து தான் முக்கியம். தங்க வைக்கிற விலைக்கெல்லாம் தங்கம்லாம் வாங்குறது போட்டுக்கிறது சேஃப்டி கிடையாது. ஸோ உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. யாரும் உங்களோட ஆரோக்கியத்தை திருட முடியாது இல்லையா? சரி, அன்பே சிவம், அன்பை பகர்வோம் அப்படின்னு சொல்லி
நான் இதை முடிச்சுக்கிறேன். அதனால் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சதுன்னா குட்டி குட்டியாக சிம்பிளாக தான் போடுவேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். ஓகேயா? சரி. அதனால் இந்த மாதிரி சமைச்சு உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆரோக்கிய சாப்பாடுன்னா முதல்ல இலையில ஏன் வந்து காய் வைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ முக்கியத்துவம். காய் நிறைய சாப்பிட்ணும். எல்லோரும் வந்து சாதம் அது இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு காயெல்லாம் பாக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து அப்படி பண்ணவே கூடாது. காய்கறிகள் எவ்வளோ காய்கறிகள் படைச்சிருக்காரு நம்மளுக்காக தானே. இவ்வளவும் நல்ல சுட சுட சாதம், அதுவும் ஓப்பன் குக்கிங் பண்ணணும். அதுதான் நல்லது. நல்ல திக் பாட்டம் போட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப லேட்டாகும் அப்படின்னலாம். குக்கர் சாதம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங் பண்ணால் பஞ்சபூதங்களோட சக்தி அந்த நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கும். நல்ல நெய்யை விட்டுக்கணும். 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய் தினம் சாப்பிட்லாம். நம்மளோட எறும்புகள் இந்த மூட்டு எல்லாத்துக்குமே ஜாயிண்ட்ஸுக்கெல்லாம் வேணும். ஆக்சுவலாக வேண்டாத ப்ரெஸ்டு ஆயில் அது இதெல்லாம் இன்னும் ஃப்ரைடு ஐட்டம் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல இந்த அவரைக்கொட்டை ப்ளஸ் நம்ம முருங்கைக்கீரை போட்டு பண்ணியிருக்கிற ஒரு மொச்சக்கொட்டைன்னு சொல்கிறது, மொச்சக்கொட்டையும் முருங்கைக்கீரையும் போட்டுக்கிற ஒரு பொரியல், சின்ன வெங்காயம்லாம் போட்டு பொரியல் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் பல் போட்டிருக்கோம். அப்புறம் நல்ல ரைஸ். அதில் வந்து நாங்கள் பச்சரிசி சாப்பிட்றோம். நல்லா பச்சரிசி இல்லைன்னா நீங்கள் நல்ல பொன்னி அரிசி வாங்கி நல்லா சுட சுட வடித்து நல்ல நெய்யை விட்டு முதல்ல பிடிச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு கொள்ளு பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு போன இதில் பழைய எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய சேனலில். இந்த மாதிரி இது வந்து பரங்கி விதை, கொள்ளு, கொத்தமல்லி விரை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஓமம், அந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு பொடி இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி முருங்கைக்கீரை பொடி கூட பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பரங்கி விதை, சூரியகாந்தி விதை, கொள்ளு எல்லாம் போட்டால் பண்ணின பவுடர். இந்த பவுடரை இப்படி கொஞ்சம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு இந்த பொரியெல்லாம் நிறைய தொட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் அதெல்லாம் சாப்பிட்ணும். காலையில் வேளையில் மத்தியான வேளையில் ஒரு தடவை அந்த தயிர் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நல்ல பொடி சாதம் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து சாம்பார், ரசம், கொஞ்சம் ரைஸ் போட்டு ஒரு டேஸ்ட்டுக்கு விதமாக சாப்பிடுங்க. ஏன்னா சாம்பாரில் அந்த புரோட்டீன், அந்த பருப்பு, மெந்தியம் எல்லாம் வரும் உங்களுக்கு. அது ஒரு மருந்து உள்ள உணவு. சரியா? ரசத்தில் வந்து மிளகு, ஜீரகம், இந்த பூண்டெல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் ஒரு மெடிசினல் வேல்யூ. இந்த மாதிரி பொடி சாதத்தில் என்னென்னா நான் வந்து கொள்ளு, பரங்கி விதை, சூரியகாந்தி விதை இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சமாக ஓமம் போட்டு நல்ல ஜீரணம் ஆகிற மாதிரி, இது ஆல்மோஸ்ட் லைக் லேகியம் தான், சத்தான லேகியம். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முதல்ல ஒரு வாயே பிடிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் சாம்பார், ரசம், அப்புறம் தயிர் சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஒரு வேளையாவது நல்லா கட்டி தயிர், பசும் தயிர் சாப்பிடுங்க. அது வந்து எல்லா உடல் சூடு அது இது வயிற்றில் வயிறு ஜில்லுன்னு இருந்ததுன்னா அது வாமாக்கிடும். அதில் செலினியம் இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது தயிர். இந்த ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க தயிர் சாதம் வந்து அவ்வளோ சத்துள்ள உணவுன்னு. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி சாப்பிட்ணும். இப்படி தான் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியத்தை பெருக்கணும். சரியா? அதனால் அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். இது ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்து, உங்களுக்கு தெரியாமல் கிடையாது, ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். சரியா? மருந்தே உணவு, மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது தான். தேங்க்யூ ஸோ மச்.